வெல்கம் டு நீரா என்டர்டைன்மெண்ட். விடாமுயற்சி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் மகிழ் திருமேனி காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அஜித் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த மூவி ஃபுல்லாக அவர் கேரி பண்ணுறாரு. நிறைய இடத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருந்த ஒரு மூவியாக இருந்திருக்கு. ஸோ அதில் அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா வெளிவந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவுட்புட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருந்திருக்கிறனால இந்த சினிமாட்டோகிராஃபி தான் எல்லா இடத்துலையும் வந்து தூக்கி பிடிக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவோட அந்த சார்மிங் லுக், அஜித் கூட வர ரொமான்டிக் சீன்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. அது வந்து செகண்ட் ஹாஃபுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு தூண்டுது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். படம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலுமே இன்டர்வல் ஒரு ட்விஸ்டோட வைக்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு தாட்டோடவே இன்டர்வல் போகிற மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு 80% ஆஃப் மூவி ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ஒரு 20% என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸுக்காக பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மியூசிக் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் அதே மாதிரி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர சவதிகா சாங்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு மெலடி ட்ராக் வருது. அது வந்து கதையோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனால நல்லாவே ரீச் ஆயிருக்கு. இந்த படத்தில் ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அஜித் படமா இல்லை மகிழ் திருமேனி படமான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கானா கண்டிப்பாக கிடையாது. மகிழ் திருமேனிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இந்த படம் அந்த ஸ்டைலில் இருக்கான்னு கேட்டால் அங்கேயும் ஏதோ லேக் இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு இதை காம்பன்சேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலாக யாரோ ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கும். இதுக்கு அடுத்த டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளாட்டாக இருக்கு. அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு சின்ன விஷயத்த சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஓவர் டூ பண்ணி ரொம்ப டீட்டெயில் அவுட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சில சீன்ஸில் வந்து தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்குதுன்னு. ஆனால் அது ஏன் இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தேவைங்கிறது தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் அஜித் த்ரிஷா போர்ஷன் வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கலாம். அதை வந்து பிஃபோர் 12 இயர்ஸ், பிஃபோர் 9 இயர்ஸ் அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கடியாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி ரெஜினாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தேவையே இல்லை. அதில் அர்ஜுனை காட்டி அவங்களுக்கு அந்த ஒரு சீக்வன்ஸே தேவையில்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் என்ன நடக்குங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது செகண்ட் ஹாஃப் வந்து அவுட் அண்ட் அவுட் ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. ஃபைட் சீக்வன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் போகிற ஃபைட், ஒரு ஸ்டன்ட் சீன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் கேமரா ஒர்க் தான் அங்கேயுமே வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சுது. ஸோ அது நல்லா இருக்குது. பட் கிளைமேக்ஸில் வர்றது எல்லாமே வந்து ஃபைட் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி ஃபைட்டோ இல்லை ரொம்ப நேச்சுரலாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ அது வந்து எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அடுத்தடுத்த சீன்ஸ் இதுதான் நடக்குதுங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருந்துருச்சு. ஸோ கடைசியில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் எப்படியோ ஒன்று வைப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து படத்தில் வந்து ஒரு டிராபேக்காகவே தான் தெரிஞ்சுது. மகிழ் திருமேனியோட டச் அங்கங்கே மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அதுதான் வந்து படத்தில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. ஃபேன்ஸை எக்ஸ்ட்ராடனரியாக ஹாப்பி பண்ணியிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் ரீசன்னா நிறையா வைலண்ட் சீன்ஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ அதே மாதிரி காமெடி சீக்வன்சஸும் இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த மூவிக்கு அது தேவையில்லை. பட் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இல்லாதது வந்து கொஞ்சம் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு ஆவரேஜ் மூவி. ஃபேன்ஸ் வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மூவியாக தான் இருக்குது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்.